எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த பயிற்சிக்குழு ஆரம்பிக்க போறோம். அது சம்பந்தமான கேள்விகள், அதுக்கான விளக்கங்களுக்காக இந்த சந்திப்பை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முதல்ல இந்த கேள்விகளுக்கும் அதுக்கான விளக்கம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணிக்கலாம். நம்மளோட ஆரோக்கியம் எதுல கிடைக்கும்? உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க. ஆரோக்கியம் உணவுல கிடைக்கும். ஓகே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆரோக்கியம் பதில் கிடைக்கும். வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறை. ஆரோக்கியம் நல்ல வகையான பிராணாயாமம், மூச்சு கண்ட்ரோல், எக்ஸசைஸ், வாட்டர், அதுக்கப்புறம் உணவு. ஓகே. அப்படின்றது என்னோட சீக்வன்ஸ். ஓகேங்க. ஒரு சரியான மனநிலை முதல்ல. மனசு மருந்துல கிடைக்குமா? ஆரோக்கியம் மாத்திரைகள்ல கிடைக்குமா? இல்ல, அதை விட இது மீறி கிடைக்கும். கெட்டு போன ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும். ஆரோக்கியம் கெடும் போது அதை மீட்டெடுக்கிறதுக்காக மருந்துகளை அளவோட பயன்படுத்துறது சரியானதுதான். ஆனா சரியான மருந்துகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும்ன்றது என்னோட கருத்து. இப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பா பார்க்கலாம். ஒருத்தவங்க சொன்னாங்க உணவுல ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம உணவு ரொம்ப ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறோம். இப்ப ஆனா தண்ணி உயிர் சத்து இல்லாத தண்ணி நம்ம எடுத்துக்கிறப்ப ஆரோக்கியம் கிடைக்குமா? கிடைக்காது. இருக்கிறதும் போயிடும். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான தண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ஆனா தூக்கம் ஒழுங்கா இல்ல, அப்ப ஆரோக்கியம் கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காது. அடுத்து உணவு, நீர், தூக்கம் இதெல்லாம் ஒழுங்கா இருக்கும். ஆனா உடல் உழைப்பு இல்ல, உட்காந்தே வேலை செய்யறோம், கிடைக்காது. அடுத்து இது எல்லாமே கரெக்டா செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா கழிவு நீக்கம் பயிற்சிகள் எதுவுமே செய்யல. உடல்ல என்னதான் நம்ம 100% செய்ய முடியாது எதுவுமே, அப்பப்ப செய்யற கழிவுகள் நம்ம கழிவுகளை நீக்காம தேக்கி வச்சிருக்கோம். கழிவு நீக்க பயிற்சிகள் எதுவும் செய்யல, அப்ப ஆரோக்கியம் கிடைக்குமா? கிடைக்காது. அடுத்தது இதெல்லாம் கழிவு நீக்க பயிற்சியும் செய்யறோம். ஆனா மனசுல ஏதோ ஒரு ஏக்கம், இல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாத, அதாவது மனநிறைவு இல்லாத வாழ்க்கை, நம்ம ஏதோ ஒரு இல்ல மனசுல ஏதோ பிரச்சனை, ஒரு கோப உணர்ச்சி, ஏதோ ஒரு உணர்ச்சியால நம்ம மனசு ஒரு பிரச்சனையில இருக்கு. அப்ப நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியுமா? முடியாது. நம்ம பயிற்சியோட இந்த வடிவமைப்பு எப்படின்னா, இந்த எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வருது. அடுத்து ஒரு கேள்வி, இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் ஒழுங்குபடுத்துறோம். ஆனா சின்ன வயசுல நம்ம பிறந்ததுல செஞ்ச சின்ன, நமக்கு தெரியாம செஞ்ச சின்ன கெட்ட உணவு பழக்கம், வாழ்க்கை முறையால நம்ம உடம்புக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்றப்ப நம்ம உடம்பே அதை முழுசா சரி பண்ணிக்குமா, இல்ல எக்ஸ்ட்ரா உதவி தேவைப்படுமா? இல்ல, நம்ம இந்த பயிற்சி எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பு தன்னை தானே சரி பண்ணிக்கும் சார். கண்டிப்பா சரி பண்ணிக்கும். அதுக்கான கொஞ்சம் நேரம் எடுக்கும், கொஞ்சம் அதிகமான நேரம். இப்ப நம்ம பயிற்சியில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்புகள் அதை நீக்கிறதுக்கான நம்ம மருந்து மாத்திரை எதுவும் சொல்ல போறதில்ல. நம்ம கிச்சன்ல பயன்படுத்துற பொருட்களை வச்சு அது பாதிப்பை எப்படி ரெக்கவர் பண்றது ஒண்ணு. அது இண்டிவிஜுவலான சொல்யூஷன் எல்லாத்துக்கும் நான் கொடுத்துடுவேன். என்ன அது ஒண்ணு அட் எ டைம் பிகினிங்ல கொடுத்துடுவேன், இல்லாட்டா அந்த பிராக்டிஸ் பீரியட்ல நடுவில் நான் அப்பப்ப சொல்லுவேன், இது உங்களுக்கான தனியான பயிற்சி அப்படின்ட்டு. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி இருக்கும், அதோட கூடுதலான பயிற்சி இருக்கும். அடுத்தது இந்த பயிற்சி எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தீர்வுகள் தான் இருக்கு. நான் ஒன்றும் புதுசா எதுவுமே சொல்ல போறதில்ல. நம்ம பசிச்சு சாப்பிடணும், தாகம் எடுத்து குடிக்கணும். ஆனா இதை நம்ம தனியா இந்த விஷயங்களை செயல்படுத்துறப்ப நிறைய ஒரு மனத்தடங்கல்கள் இருக்கும். இல்ல ஒரு வேலை பழு ஒரு வாரம் இருந்ததுன்னா நம்மளால அதை தொடர்ச்சி எடுத்து போக முடியாது. ஒரு சின்ன ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றப்ப அதை இன்னும் கொஞ்சம் வேகமா நம்மளால தொடர்ந்து பின்பற்றி எடுத்துட்டு போக முடியும். அதுக்காக இந்த பயிற்சி குழுங்கிறப்ப அதை நான் உங்ககிட்ட மானிட்டர் பண்ணி இது பண்ணி சஜஷன் பண்ணி ஃபீட்பேக் வாங்கி அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுது. அது கண்டினியூஸா அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் நான் கொடுத்துட்டு. இதுதான் பயிற்சியோட நோக்கம். நம்ம பயிற்சியோட நோக்கம் உடலே மருத்துவர், உணவே மருந்து அப்படின்னு இருந்தாலும் நம்ம வாழ்க்கை முறையும் நம்ம சேர்த்து மருத்துவம் மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். அந்த வாழ்க்கை முறையை சரி பண்ணி பயிற்சி தொடர்பா நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு கேள்விகள் பார்த்துட்டு அதுல விடுபட்ட
கேள்வி உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா கேளுங்க, அதுக்கான பதிலும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பயிற்சி வந்து ஒரு 5 குழுவா இப்போ பிரிச்சு. முதல்ல வந்து வெயிட் லாஸ், அது அளவுக்கு அதிகமான எடை குறைப்பும், செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகள். இதை நான் எப்படி பிரிச்சேன் அப்படின்னா, என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா நிறைய பேர் கான்டாக்ட் பண்றாங்க. அதுல வர பிரச்சனைகள் யாரு எந்த விதமான பிரச்சனைகள் அதிகமா கேட்கறாங்களோ அதை கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா கேட்டகரி எதுக்காக பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, பொதுவான குழு அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கிறப்ப அது பொதுவா எல்லா விதமானதையும் சரி பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேட்டகரியை நான் பிரிச்சு வைக்கிறது எதுக்காகனா, உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு எடை குறைக்கணும், இன்னொருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகள் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் இருக்குங்கிறப்ப ஒரு சில பயிற்சிகளை நான் முன்னாடி அதிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லறதுக்கு வசதியா இருக்கும். ஒரே பயிற்சி எல்லாத்துக்குமே செய்யறப்ப ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை வேகமா கொடுக்கறதுக்காக தான் இந்த தனித்தனியா பயிற்சி குழு ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஒரு சிலருக்கு வந்து கேள்வி கேட்கலாம், நீங்க வந்து இந்த கேட்டகரியை பிரிச்சு வச்சிருக்கீங்க, ஆனா எனக்கு ஒரு 3-4 கேட்டகரியில பிரச்சனை இருக்கு, அப்ப நான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனியா பணம் கட்டணுமா, ஒவ்வொரு குரூப்லயும் இது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அப்படி இல்லை, உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எப்படி நீங்களே மீட்டெடுக்க முடியும் மருந்து மாத்திரைகள் உதவி இல்லாம வாழ்க்கை முறையை சரிப்படுத்தி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2000 ரூபாங்கிறது உங்ககிட்ட இருந்து ஒரு டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மெயின் காரணம். அதனால நீங்க ஒரு குழுவுக்கான கட்டணம் கொடுத்தா போதும். நான் உங்ககிட்ட பேசுறப்ப எல்லா விஷயங்களும் கேட்டு வாங்கிட்டு எல்லாத்துக்கான தீர்வும் சொல்லிடுவேன். அதனால நீங்க கவலைப்பட வேண்டியது இது ஒரு முழுமையான உடல் ஆரோக்கியத்துக்காக நான் பயிற்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா என்னோட குரூப்ல இருக்கப்பயே நிறைய பேர் கேட்பாங்க கேள்வி. ஒரு சில கேள்வி கேட்கறப்ப ஏன் நீங்க குரூப்லயே கேட்கலாமா, இண்டிவிஜுவலா கேட்கறப்ப அது நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பதில் சொல்றதுக்கு, உங்களுக்கு பதில் சொல்றப்ப குழுவில் இருக்க மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்களேன்னு கேட்கறப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட சொந்தக்காரவங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் தனியா சொல்றேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த இதுவுமே வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு சின்ன எண்ணம் இருக்கும், பிரைவேசி எண்ணம். நான் வந்து இதை வெளியே சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு, அப்ப எனக்கு தனிப்பட்ட முறையில குரூப் ஆரம்பிக்காம எனக்கு தனிப்பட்ட முறையில இன்ஸ்ட்ரக்ஷன் தினமும் கொடுத்து ஃபீட்பேக் வாங்கி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு நேரம் வந்து ரொம்ப அதிகமா எடுக்கும். எனக்கு குழுவா இருக்கப்போ ஒரு 20 பேர் குழுவில் இருக்காங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா, இண்டிவிஜுவலா பண்றப்ப அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி நேரம் எனக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, அவங்களையும் சப்போர்ட் பண்ணலாம், இண்டிவிஜுவலா ட்ராக் பண்ணணும் குரூப் இல்லாம அப்படின்னாலும் அவங்க வந்து ஒரு 5000 rupees. அப்போ வந்து நம்மளால தனியா கொஞ்சம் நேரம் ஒதுக்கி செய்யறதுக்கான இது கிடைக்கும், வசதி வாய்ப்பு கிடைக்கும், நம்ம அதுக்காக ஒதுக்கி செய்ய முடியும். இதுவுமே என்னால எவ்வளவு நேரம் செலவு பண்ண முடியும் அப்படின்னு தெரியல, இப்போதைக்கு ஒரு கட்டணமா இது வச்சிருக்கேன். யாராச்சும் அந்த முறையில ஃபாலோ பண்ணணும் இண்டிவிஜுவலா குரூப்ல இல்லாமனாலும் அப்படின்னு கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது எனக்கு மாசத்துல கொஞ்ச நாள் வேலைப்பளு இருக்கும், இல்லை வாரத்துல 2-3 நாள் வேலைப்பளு அதிகமா இருக்கும், இல்லை மாதவிடை காலமா இருக்கும். இந்த சமயத்துல பயிற்சியை தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். 2 விதமான ஆப்ஷன் ஒன்று பார்க்கலாம். ஒன்று வந்து உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதாவது மாசத்துல செவ்வாய் புதன் 2 நாள் வந்து ஒவ்வொரு வாரமும் வேலை அதிகமா இருக்கும், இன்னும் முன்னாடியே தெரியுங்கிறப்ப ஒரு 2 நாள் முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சி மாற்றம் இருக்கும், அந்த சமயத்துல உங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். ஒன்று வந்து அடுத்தது வந்து நம்ம அன்பிளான்டா இருக்கும். திடீர்னு நம்ம அன்னைக்கு காலைல போவோம், இன்னொருத்தவங்க லீவா இருப்பாங்க, அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சமயத்துல வந்து நீங்க அன்னைக்கான ஒர்க் டாஸ்க் வந்து செய்ய முடியாது. அப்ப நீங்க அன்னைக்கு சொல்லலாம், முடிஞ்சோன்னா அன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு இந்த டாஸ்க் நான் செய்ய வேண்டி இருந்தது, ஆனா இந்த வேலைப்பளு காரணமா என்னால செய்ய முடியல அப்படின்னு நீங்க சொல்றப்ப ஓகேங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள இந்த டாஸ்க் முடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்து நான் ரிமைண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி கேட்குவேன். அதனால நீங்க அதை இது பண்ண வேண்டியதில்லை. தொடர்ந்து 1 வாரம் 10 நாள் 2 வாரம் தொடர்ந்து எதுவுமே பயிற்சி செய்ய முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் மேக்சிமம் வராது யாருக்கும். முடிஞ்சால் நம்ம பயிற்சியுமே அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான பயிற்சிலாம் இருக்காது.
அதுக்கான என்னென்ன அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்கு, உங்களால ஈஸியா அந்த சிச்சுவேஷன் என்ன ஃபாலோ பண்ண முடியும், அதுக்கான அல்டர்னேட்டிவ்ஸ் நான் மேக்ஸிமம் சொல்லி கொடுத்துருவேன். அதனால உங்களால இதை ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். அடுத்து பயணம். நிறைய விசேஷம் இருக்கு. பயணம் வெளியே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், விருந்தெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பார்ட்டி எல்லாம் போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல நம்ம பயிற்சியை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னாலும், இது எப்படி நம்ம மாசம் முழுக்க இருக்க போறதில்ல, மாசத்துல ஒரு 5 நாள் 6 நாள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கப்ப வந்து நம்மளால ஈஸியா அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவர் கம் பண்ண முடியும். சப்போஸ் எக்ஸப்ஷனல் கேஸா ரொம்ப அதிக நாள் இருக்கு, அன்பிளான்டா நிறைய டிராவல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை. அது ஒரு எக்ஸப்ஷன் கேஸா எடுத்துட்டு நம்ம அதை கைடன்ஸ் வந்து நான் கொஞ்சம் அவங்களுக்கான டைம் ஒதுக்கி கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் சிம்பிளான பயிற்சி அந்த சமயத்துல கொடுத்துக்கிட்டு அவங்களால எப்ப ரெக்கவர் பண்ண முடியுதோ அப்ப நம்ம கொஞ்சம் பழைய பயிற்சியை கேட்ச் பண்ணிக்கலாம். வெளிநாட்டுல இருக்கோம், வெளி மாநிலத்துல இருக்கோம், நம்ம பயிற்சிக்கு சொல்ற பொருட்கள்லாம் அங்க கிடைக்குமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. மேக்சிமம் நம்ம சொல்ற பொருட்கள் வந்து ஈஸியா உங்க ஊர்ல கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்படி கிடைக்காத பட்சத்துல அதுக்கான அல்டர்னேட்டிவ்ஸ் என்ன. அடுத்த ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, என்னால இந்த பேட்ச் ஜாயின் பண்ண முடியாது, அடுத்த பேட்ச் ஜாயின் பண்ணலாமா, எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ இந்த இது வந்து நம்ம ஒரு பெர்மனன்ட் இது மாதிரி எடுத்து போற மாதிரி ஐடியா இப்போதைக்கு இல்லை. இதுல இந்த முதல் பேட்ச் இப்ப ஆரம்பிக்கிறப்ப எவ்வளவு பேர் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சேர்றாங்க, அதுக்கு நான் எவ்வளவு நேரம் என்னால கொடுக்க முடியுது, ஏன்னா எனக்கு வேலை இருக்கு, தனிப்பட்ட முறைகள்ல நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கு, அதையெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இதையும் நான் தனிப்பட்ட முறையில மேனேஜ் பண்ணியாகணுங்கிறப்ப எந்த அளவுக்கு என்னால பேலன்ஸா செய்ய முடியுதுங்கிறத பொறுத்து தான் இந்த பேட்ச் முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு இருக்கும். அதனால அடுத்த பேட்ச் கண்டிப்பா இருக்குமா என்னன்னு என்னால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இந்த பேட்ச் முடிஞ்ச அளவு ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கங்க, தள்ளிப்பட வேணாம். அடுத்து ஒரு சில கேட்டிருக்காங்க, 100% இதுல என்னோட இஷ்யூஸ் குணமாகுமா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து டெஸ்டிமோனியல்ஸ் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனல் டெஸ்டிமோனியல்ஸ் பிளேலிஸ்ட்ல கொடுத்துருப்போம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம சொல்ற வழிமுறைகள் எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைகளை சரி பண்றதுக்கான வழிவகுக்கும், ஹெல்ப் பண்ணும். ஆனா 100% எல்லாத்தோட உடம்பும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுமா தெரியாது. அடுத்தது 100% இந்த பயிற்சி எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்களா, அதுவுமே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கப்ப நம்மளால 100% உத்தரவாதம்ல எதுவும் கொடுக்க முடியாது. ஆனா அந்த டெஸ்டிமோனியல்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அது இந்த பயிற்சியில சொல்ற விஷயங்கள்ல ஒரு 10% தான் இருக்கும் அந்த சொல்யூஷன்கிறது. அதை மட்டுமே ஃபாலோ பண்ணி அவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ இந்த பயிற்சிங்கிறது நம்ம இன்னும் நிறைய வாழ்க்கை முறை முதற்கொண்டு நிறைய விஷயங்களை ஒழுங்குபடுத்தணுங்கிறப்ப என்னோட அசம்ஷன் படி, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி, இப்போ 100 பேர் இதை ஃபாலோ பண்றாங்கன்னா 99 பேத்துக்கு கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் சரியாகும், அவங்க முழுமையா ஒழுங்கா சரி பண்றப்ப. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடல் வேறுபடும். அந்த சமயத்துல வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான மாறுதல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட முறையில கவனம் செலுத்தி அவங்களையும் முழுசா 100% குணப்படுத்துறதுக்கான எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுவோம். அதுக்கான வேற அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா நமக்கு தொடர்புல இருக்க சித்த மருத்துவர்கள், ஹோமியோ மருத்துவர்கள், இவங்களை நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா நம்ம சப்போர்ட் எடுத்து கூட நம்ம அதை சரி பண்ணதுக்கு முயற்சி எடுக்கலாம். அடுத்தது வீக்லி வந்து இந்த ப்ராக்ரஸ் எப்படி மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ எப்படின்னா, குரூப்ல வந்து டாஸ்க்கு கொடுத்துட்டு தினமுமே நம்ம ஃபீட்பேக் கேட்போம். நான் வந்து தினமும் அந்த ஃபீட்பேக் வாங்கி நோட் பண்ணிட்டே இருப்பேன். யாரெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கலையோ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில கேட்பேன், இல்லாட்டி அந்த குரூப்லயே டேக் பண்ணி கேட்பேன், நீங்க இன்னும் ஃபீட்பேக் கொடுக்கல, இன்னும் கொடுக்கல அப்படின்ட்டு. அப்ப நம்ம கம்யூனிகேஷன் வந்து தினமும் இருக்கும். அந்த ஜூம் மீட்டிங் வந்து எப்படின்னா, வாரத்துக்கு இல்லை ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஜூம் மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அப்போ அந்த ஜூம் மீட்டிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த ஃபீட்பேக் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்லாம் வச்சுக்கலாம். சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த குரூப்ல கேட்கலாம். இல்லை அப்படின்னா என்கிட்ட பேசணும் அப்படின்னா காலையில ஒரு 7 to 9 கொஞ்சம் எல்லாம் டைம் ஒதுக்கி பேச முடியும். அந்த சமயத்துல ஃபோன் பண்ணா பேச முடியும். இல்லை அப்படின்னா பகல்லனா எப்போ நேரம் கிடைக்கும் அப்பதான் பேச முடியும். எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் ஃப்ரீயா இருக்கப்ப நானே கால் பண்றேன். இப்போதைக்கு நான் நோட் பண்ணி வச்சிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் அவ்வளவுதான். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா இந்த பயிற்சி சம்பந்தமா? ராஜேஷ் அன்பு கேக்குதுங்க. எத்தனை நாளைக்கு இது மாதிரி ஃபாலோ பண்ற மாதிரி கிளாஸ்? 1 month 10?
பயிற்சி வந்து இப்போதைக்கு 30 நாள் 1 மாசம் சொல்லியிருக்கேன். ஆனா நான் பிளான் பண்ணிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து 45 நாள் வரைக்கும் கூட போகும். அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் நிறைய தான் பிளான் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால நம்ம கரெக்டா எண்ட் டேட் இப்பதான் 30 நாள் 35 நாள் 40 நாள் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் நடுவுல பயிற்சியில வந்து இன்னும் எனக்கு டைம் வேணும் கேட்டாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. நம்ம ஒரு பேட்ச் முடிச்சாச்சுன்னா நம்மளால ஒரு அப்ராக்சிமேட்டா டைம் சொல்ல முடியும் அடுத்தது. ஓகேங்களா? ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இன்னும் ஒரு 4 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம மீட்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணா கூட சொல்லுங்க. திரும்ப இதே லிங்க்ல ஜாயின் பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நேரம் முடியுதுங்கிறதுக்காக உங்களை சந்தேகங்களை நிறுத்தி வைக்க வேணாம். இப்போதைக்கு ஒன்னும் இல்லைன்னா. ஓகேங்க. சார் எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? கமிங் மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தா இல்ல எப்ப இருந்து ஸ்டார்ட் இப்ப பண்ணலாம்? எப்படி கவுண்ட் செய்யறாங்களோ அதை பொறுத்து அப்ராக்சிமேட்டா நான் பிளான் பண்ணிருக்கிறது மார்ச் 25 கிட்ட. ஓகே. நம்ம கவுண்ட் கம்மியா இருக்குன்னா இன்னும் ஒரு 4 நாள் டிலே ஆக சான்சஸ் இருக்கு. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் மேக்ஸ். அந்த மாதிரி. ஆமா. ஓகே. ஏன்னா நம்ம கவுண்ட் நிறைய இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லாட்டினா ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருக்காங்கிறப்ப நம்மள ஸ்டார்ட் பண்ணி அதை டைம் ரொம்ப அதிக நேரம் செலவிடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். புரியுது. சார் எப்படியும் ஒரு 2 to 3 months கழிச்சு இன்னொரு பேட்ச் டெஃபினட்டா ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இது சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து நம்ம நேரம் இதுக்கு தனிப்பட்ட முறையில நிறைய ஆபீஸ் வேலை முதற்கொண்டு நிறைய வேலை செஞ்சுட்டு பேரலா செஞ்சுட்டு இருக்கேன். அதனால இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல. இதுல நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம தொடர்ந்து செய்ய முடியும். 4-5 பேர் தான் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்மளால அதை முதல்ல விருப்பம் தெரிவிச்சவங்களுக்கு கண்டிப்பா நடத்திடுவோம். அவங்கள யாருமே நம்ம நிப்பாட்ட மாட்டோம். ஐயா, என் பேர் ரவிங்க, நாம ஜாயின் பண்றோங்க ஐயா. ஓகேங்க, நன்றிங்க. எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிறப்ப நம்மளால தொடர்ந்து எடுத்துட்டு போக முடியும். ஜாயின் பண்றீங்க. ஏன்னா நான் மீட்டிங் ட்ரை பண்ணா என்னால உள்ள வர முடியல, லேட்டா தான் வந்தேன். இப்போ நான் 5 நிமிஷம் முன்னாடி தான் வந்தேன். ஓகே, லேட்டா ஜாயின் பண்ணி பரவாயில்லைங்க. லேட்டா ஜாயின் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணிட்டு இந்த லிங்கை ஷேர் பண்ணுவேன். ஆரோக்கியமே ஆனந்தம் வாட்ஸ்அப்ல டெலிகிராம் குரூப்ல எல்லாருமே இருக்கீங்களா? எந்த குரூப்லயும் இல்லாம யாராவது இருக்கீங்களா? ஏன்னா அப்டேட்ஸ் வந்து நான் இண்டிவிஜுவலா. ஓகே, பரவாயில்லைங்க. ஏன்னா இந்த வீடியோ எல்லாமே ஏன்னா இண்டிவிஜுவலா வந்து ரொம்ப நாள் கழிச்சு அனுப்புவோம். இண்டிவிஜுவலா நிறைய பேருக்கு அனுப்புனேன். ஆனால் இனிமே இண்டிவிஜுவலா நான் அனுப்புறது சந்தேகம் தான். அதனால குரூப்ல மட்டும்தான் நான் அப்டேட் போடுவேன். அப்டேட்ல அந்த குரூப்ஸை பார்த்து நீங்க இது பண்ணிக்கலாம், இந்த வீடியோ லிங்க் எல்லாம். இப்போ மீட்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இன்னொரு வாட்டி ஜாயின் பண்ணலாமா, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? என்னன்னு 1 நிமிஷம் தான் இருக்கு. எதுவும் டவுட் இல்ல. ஓகேங்க, நன்றி. நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்க, ஒன்னும் பெரிய சந்தேகமும் இல்லை. ஓகேங்க. ஜாயின் பண்றதுக்கு நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணா போதும் இல்லையா? ஆமாங்க. ஓகே ஓகே. வேற யாருக்கும் எதுவும் சந்தேகம் இல்லை நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் வேற யாருக்காவது இல்ல சொந்தக்காரவங்க யாருக்காவது இந்த பயிற்சி உதவியா இருக்கும் அப்படின்னா அவங்ககிட்டயும் இந்த பயிற்சி பத்தி சொல்லுங்க. சொல்லி அவங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கிறப்ப சேர்ந்து அதுல அவங்களும் பயனடையட்டும். அவங்களுக்கு இந்த ஆடியோ அனுப்பிச்சு அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லி சொல்றேங்க. ஓகேங்க, நன்றிங்க. நன்றி. ஓகேங்க. ஆரோக்கியமாக வாழ்வோம், இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வாழ்க.